இன்றைக்கி நைட்டு டெல்லியில் ஏதோ பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க போல இருக்குது. இந்த போராட்டம் பண்ணுற மாணவர்களை அடித்து துரத்தி அநேகமாக இன்றைக்கி ஒரு 50-60 ஒரு 100 பேராவது மறுகை ஆக போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியும் கண்டிப்பாக 2 தரப்பும் உயிர் சேதம் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் அப்படி மீறி பசங்களை ரொம்ப ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் இந்த சிங்கெல்லாம் வந்திருக்காங்க நம்ம ஆளுங்க பஞ்சாப்லேருந்து. நிகல்ஸ் அவங்களாம் யாருன்னு தெரியுமா? ஜப்பானில் சாமுராய்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்திய வம்சாவழிகளில் இவங்க நிகல்ஸ். இந்த மாதிரி ஒரு 2-3 குரூப் இருக்காங்களாம் பஞ்சாபில். அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்காங்க, மகாராஷ்டிரியில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த அந்த சிப்பாய்கள் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, காவல் படை, அவங்க இருக்காங்க. அதாவது மக்களுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட் போஸ்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்குள்ளேயே அவங்க அவங்களுடைய பாரம்பரியமாக அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை அந்த பிளட்லே அந்த ஜீன்லே இருக்கும். மக்களுக்காக போராடணும், அவங்கள காப்பாற்றணும், சண்டை போடணும், அவங்களுக்காக சண்டை போடணும், இப்படி இருக்கிறவங்க அவங்க தான் இப்போ களம் இறங்கியிருக்காங்க. என்ன மற்ற ஸ்டேட்லலாம் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணாமல் அவங்களுடைய கலாச்சாரம் அந்த இதை விட்டுட்டு நார்மலாக ஆகிட்டாங்க. இவங்க இன்னும் அந்த பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ணி அந்த வாள் ஈட்டி இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு அப்பயே சட்டம் போட்டு வாங்கிட்டாங்க. இவங்க எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த யூனிஃபார்மை பார்த்தீங்களா, போர் வீரர்களுக்கான யூனிஃபார்ம். இன்றைக்கி அவங்க அந்த டெல்லியில் என்ட்ரி ஆகும்போது குதிரையிலையும் ஈட்டி எடுத்துக்கிட்டு வர்றதுலையும் அவங்க பேசுகிற அந்த துணி செம்மையாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அப்படி தான் தோணுச்சு. நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் மாதிரி மக்களுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு படையாக போயிட்டு நம்ம உள்ளே இறங்கி அவங்கள பாதுகாக்கணும். எந்த போலீஸ்காரனும் அவங்கள தொடாமல் அவங்கள சரவுண்ட் பண்ணி பாதுகாக்கணும், அவங்கள நிம்மதியாக போராட விடணும் அப்படி தோணுச்சு. இன்றைக்கி கரெக்டாக அந்த மாதிரி பஞ்சாப்லேருந்து